வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் கொதுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி நாள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டேட்டு ஏப்ரல் 18, 2026ங்க, சனிக்கிழமை. இனிமேல் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக என்னென்ன கேள்வின்னு பார்த்துட்டு சால்வ் பண்ணலாம் வாங்க. முதல் கேள்வியிலேருந்து ஆரம்பிப்போம். புதுச்சேரின்னா பாண்டிச்சேரி. இதை ஷார்ட் ஃபார்மாக என்னன்னு சொல்லுவீங்க? புதுவை. புதுவை. ஓகே. 2 மேலேருந்து கீழே வயல ஆரம்பிச்சிருக்கு. இரண்டாவது தமிழ் மாதம்னா சித்திரை வைகாசி. 1 மேலேருந்து கீழே புகுந்த வீடு. வேற சொல், வேற ஹிண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். 6 இடமிருந்து வளம் என்ன? இறுதியாக, கடைசியாகன்னு சொல்லலாம். ஸ்ரீ வந்திருக்கு. கடைசியாக. இப்போ 2 ஹிண்ட் வந்திருக்கு. பூ வந்திருக்கு, வந்திருக்கு. புகுந்த வீடு, இதுக்கு என்ன வேர்டு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக் அகம். புக்க அகெயின் ஒரு இம். அதுக்கு புகு ப்ளஸ் அகம்னு சொல்லுவாங்க. இது கணவர் வீடு இல்லைன்னா மாமியார் வீடுன்னு சொல்கிறது புக்ககம் அப்படின்னு சொல்லுவோம். புக்ககம் 2 சரிங்க. 3 மேலே இதை புகுந்த வீடு இல்லைன்னா மாமியார் வீடுன்னு சொல்லுவோம். புகு கூட்டல் அகம்னு சொல்லுங்கள். புகுந்த வீடு, அகம்னா உள்ள. ஓகே. 3 மேலேருந்து கீழே கச்சேரியின் இறுதியில் பாடப்படும் பகுதி. கச்சேரியின் இறுதியில் மங்களமான பாட்டு படித்து முடிப்பாங்க. மங்களம், ஏதாவது சாமி பாட்டு படித்து முடிப்பாங்க. சரிங்க. 3 இடமிருந்து வளம். கடற்கரை மற்றும் ஆற்றங்கரையில் குழந்தைகள் கட்டுவது. விசு இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம். அப்படின்னு பார்த்திங்கன்னா மணல் கயிறு. விசு இயக்கத்தில் வந்துச்சு. 6 எழுத்து இல்லைங்க. 6 எழுத்து இங்கே இல்லை. ஸோ 4 மேலேருந்து கீழே என்னென்னு பார்த்துருவோம். பலவீனம் ஆங்கிலத்தில். வீக்னஸ். பலமாக இருந்தால் ஸ்ட்ராங்கு, பலவீனம்னா வீக்னஸ். சரிங்க. இப்போ பாருங்க, 3 இடமிருந்து வளம் என்ன? குழந்தைகள் மற்றும் கடற்கரை மற்றும் ஆற்றங்கரையில் குழந்தைகள் கட்டுவது. குழந்தைங்க என்ன கட்டி விளையாடுவாங்கன்னா, மணலில் வீடு கட்டி விளையாடுவாங்க. மண்ணில் வீடு கட்டுனா அந்த தண்ணியில் அழைச்சிட்டு போகுதா அப்படிங்கிறதுக்கு மணல் வீடு. மணல் வீடுங்கிறது விசுவோட படங்க கிடையாது. மணல் கயிறு தான் வந்துச்சு 1981. இதுக்கு நீங்கள் ஆன்சர் தரீங்கன்னா 1956 வரதராஜனுங்கிறவங்க தமிழில் ஒரு புத்தகம் பாய் நிலையத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மணல் வீடுன்னு. இந்த புக்கை வீடு மனைவி மக்கள்னு சொல்லி கதையாக எடுத்துக்காது விசு. இது நிறைய தேவையில்லாத கமெண்டாக இருந்தால் தப்பாக நினச்சிக்காங்க. நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். 7 இடமிருந்து வளம். பொண்ணுன்னா கோல்டு, தங்கம் இல்லை. ஏமம், கிழிச்சை, பொன்னம் எதுவும் சொல்ல முடியாது. கனகம்னாலும் கோல்டு தான். கனகம் அப்படின்னா கோல்டு. ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன? காதுகளில் அணியும் நகை. காதுகளில் அணியக்கூடிய நகை என்ன? கம்மல். சரி. 10 இடமிருந்து வளம் என்ன? வெளுத்ததெல்லாம் பால் இல்லை, வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பால் இல்லை. ஏன்னா கல்லும் வெள்ளை கலரில் தான் இருக்கும். சரிங்க. 10 மேலேருந்து கீழே என்ன? கடவுச்சீட்டு. பேச்சு வழக்கில் கடவு சொல்லுன்னா பாஸ்வேர்டு, கடவுச்சீட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்டை நம்ம கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா. ஓகே. 14 இடமிருந்து வளம் என்ன? அப்போது இல்லை,
அப்போது அந்த டைமில் இல்லை, அப்படி இல்லைன்னா இப்போது. சரி, இப்போது சொல்லியாச்சு. 14 மேலேருந்து கீழே என்ன? உணவு, சாப்பாடு. இங்கே ஈ வந்துக்கு. ஈனா இறை, இறைன்னா சாப்பாடு. சரியாக போச்சு. 16 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் இருக்கலாம், ஆனால் போகாமல் இருக்கக்கூடாது. சூப்பர் வார்த்தைங்க. போட்டி போடலாம், போகாமல் இருக்கக்கூடாது. போட்டி இருக்கலாம், ஆனால் போகாமல் இருக்கக்கூடாது. 16 மேலேருந்து கீழே என்ன? போகும் என்பதன் ஷார்ட் ஃபார்ம், சுருக்கம். எனக்கு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஹிண்ட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். 17 இடமிருந்து வளம் என்ன? ஊதியத்தை சம்பளம்னு சொல்கிறாங்க. லஞ்சத்தை டேஷ்னு குறிப்பிடுவோடு. ஊதியத்தை சம்பளம்னு சொன்னாங்கன்னா லஞ்சத்தை வந்து கிம்பளம், கையூட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கிம்பளம், சம்பளம் கிம்பளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போம் அப்படின்னா போன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. போகும். சரிங்களா? போ, இதை கூவை கட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் தெரியலை, ஆனால் போம்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துருக்குது. இதில் போகும் அப்படின்னா போன்னு அர்த்தம், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். தப்பாக இருந்தால் மட்டும் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ. 13 மேலேருந்து கீழே டேஷ் தாங்கும் இதயம் படைத்தவரை வைர நெஞ்சம் கொண்டவங்க. எதனாலும் தாங்குறவங்கள வைர நெஞ்சம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் தாங்கும். சரி, 15 இடமிருந்து வளம் என்ன? சுச்சு வளைக்காதே, டேஷாக சொல். சுச்சு வளைக்காதே, நேரடியாக சொல்லுன்னு சொல்லலாம். இல்லை. 12 மேலேருந்து கீழே என்ன? பலவித காய்கறிகளை பயன்படுத்தி செய்யப்படுவது. நிறைய காய் வச்சு என்ன செய்வாங்க? பொரியல் செய்ய மாட்டாங்க, அவியல் செய்வாங்க. அவியல். சரி, இப்போ இதுக்கு இன்னும் ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 8 மேலேருந்து கீழே என்ன? பாவம். பாவத்துக்கு எது சொல்? பாவத்துக்கு எது சொல்? புண்ணியம். என்ன? புண்ணியம். சரி, இப்போ 15க்கு இடம் வந்து வளத்துக்கு ஹிண்ட் வந்துருச்சு. சுற்றி வளைக்காதே, டேஷை சொல். சுற்றி வளைக்காதே, வி வந்துக்கு, ஏன் வந்துக்கு, தை வந்துக்கு. விஷயத்தை சொல்லும் முதல்ல, சுற்றி சுற்றி சொல்லாத, விஷயத்தை சொல். சரி, இந்த சைடு சால்வ் பண்ணியாச்சு. 11 இடமிருந்து வளம் என்ன? இசைப்பாடல். இசைப்பாடல் அப்படின்னா கீதம், சங்கீதம், பாடல், கீதம், கானம். ஆனால் 2 எழுத்து தாங்க இதுக்கு. பான் அப்படின்னு சொன்னால் இது என்னது? இசைப்பாடல். பான்க வார்த்தை நீங்கள் ஆப்போசிட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பழங்காலத்தில் தமிழில் வந்து இசையில் பயன்படுத்தப்பட்ட மெல்லிய இசை முறையாம். இதுக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, யாழ் போன்ற கருவியில் பாணர்களால் மகிழ்விக்கப்பட்டனர். யாழ் போன்ற இசையில் பாணர்களால் மகிழ்விக்கப்பட்டன. அந்த காலத்தில் உள்ள மெல்லிய இசை. 8 இடமிருந்து வளம் என்ன? உன் டேஷை நிறுத்திவிட்டு நடக்க வேண்டியதை பார். பூ வந்துக்கு, இம் வந்துக்கு. உன் புலம்பதை விட்டுட்டு வேலையைப்பார். உன் புலம்பலை விட்டு விட்டு வேலையைப்பார். சரிங்களா? சரி, கடைசி கேள்விங்க. 9 மேலேருந்து கீழே வேலை. வேலையை வந்து நீங்கள் என்னென்னு சொல்வீங்க? பணி. சரிதானே? இன்னைக்குள்ள எல்லா கேள்வியும் சால்வ் பண்ணிட்டோம். இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஹோல்டிங் பண்ணுறேன். இதுக்கு மட்டும் கொஸ்டினில் தப்பு இருக்குது, இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. என்னென்னா, மணல் கயிறுன்னு தான் விசுப்படம்னு டைரக்ட் நேம் ஆகும். 1982 உள்ளது. இது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் மணல் வீடு தான். இதுதான் என்னையோட ஆன்சர்ஸ். நன்றி.